1876ஆம் ஆண்டு மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாகாணங்களில் தாது வருட பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தில் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி மக்கள் உயிரிழந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் குஞ்சாரத்தம்மாள் என்ற பெண்மணி மக்களின் பசி போக்க கஞ்சி தொட்டி தொடங்கினார் என்பது மதுரை மக்களின் மனதில் இருக்கும் ஒரு உண்மை கதை என்று அறியப்படுகிறது. இந்த குஞ்சாரத்தம்மாள் உண்மையிலேயே இருந்தாரா அல்லது இல்லையா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் கதை என்னவென்று பார்ப்போம். மதுரை வடக்காவணி மூலவீதியில் வசித்த குஞ்சாரத்தம்மாள் ஒரு தேவதாசி ஆவார். அந்த காலகட்டத்தில் பேரழகியாக இருந்ததால் பல வசதி படைத்தவர்கள் அவள் காலடியில் கிடந்தனர். அந்த காலகட்டத்தில் தான் தாது வருட பஞ்சமும் தொடங்கியது. அப்போது குஞ்சாரத்தம்மாளிடமோ 2 பெரிய மாளிகைகள், தங்கம், வைரம், பொக்கிஷம், செல்வசம் வந்ததும் மக்கள் பசி பட்டினியால் மாண்டு போவதை பார்த்த குஞ்சாரத்தம்மாள் மக்களின் பசி போக்க கஞ்சி தொட்டி திறந்து மக்களின் பசி போக்கினார். முதலில் ஒரு நாளில் ஒரு நேரம் மட்டுமே மக்களின் பசியை போக்கிய குஞ்சாரத்தம்மாள் பின் நாட்களில் 3 நேரமும் மக்களின் பசியை போக்க தன்னிடமிருந்த தங்கம், வைரம் மற்றும் 2 பெரிய மாளிகைகளையும் விற்று 13 மாதங்கள் மக்களுக்கு கஞ்சி ஊற்றினார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அன்றைய மதுரை கலெக்டர் ஜார்ஜ் குஞ்சாரத்தம்மாளின் செயலை பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் அவரும் மக்களின் பசி போக்க 3 கஞ்சி தொட்டியை தொடங்கினார். மக்கள் பசி போக்க தனது அனைத்து சொத்துக்களையும் விற்ற குஞ்சாரத்தம்மாள் கடைசி காலங்களில் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் உயிரிழந்தார். அவளின் இறுதி சடங்கிற்கு மதுரை மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியதாக இந்த கதை சொல்கிறது. உண்மை என்னவென்று பார்ப்போம். ஆனால் வரலாறு வேறு விதமாக சொல்கிறது. அந்த காலத்தில் அரசாங்க ஆவணத்திலோ அல்லது மிஷன் அறிக்கையிலோ குஞ்சாரத்தம்மாள் என்ற பெயரே இடம்பெறவில்லை. மக்களின் பசி போக்க கஞ்சி தொட்டி திறந்து மக்களின் பசி போக்கியிருந்தால் கண்டிப்பாக அரசாங்க ஆவணத்திலோ அல்லது மிஷன் அறிக்கையிலோ குஞ்சாரத்தம்மாள் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கும். அந்த காலத்தில் அரசாங்க அறிக்கை அல்லது மிஷன் ஆவணத்தில் குஞ்சாரத்தம்மாள் என்ற பெயர் இடம்பெறவில்லை எனில் அது ஒரு கற்பனை கதாபாத்திரமே. அடுத்து, அவர்கள் சொல்லும் காலகட்டத்தில் மதுரையில் ஜார்ஜ் என்ற கலெக்டர் பணியாற்றவில்லை என்று அரசு ஆவணங்கள் கூறுகிறது. அவர் பணியாற்றியது 1700 காலகட்டத்தில் தான். உண்மையில் குஞ்சாரத்தம்மாள் ஒரு கற்பனை கதாபாத்திரமே. சு. வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம் என்ற நாவலில்தான் கற்பனை கதாபாத்திரமாக குஞ்சாரத்தம்மாள் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. ஆவண உண்மை என்னவென்று பார்ப்போம். தாது வருட பஞ்சம் வரலாற்று உண்மை. ஆனால் குஞ்சாரத்தம்மாள் நாவலில் பிறந்த கற்பனையே. குஞ்சாரத்தம்மாள் வாழ்ந்தாரா இல்லையா என்பது வேறு விஷயம். பசித்த மக்களுக்கு உதவிய ஒருவரின் உருவம் போல் இந்த கதை இன்றும் மக்கள் மனதில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இக்கட்டான காலங்களில் நல்லது செய்தால் மக்களின் மனதில் நெடுங்காலம் வாழலாம் என்பது இந்த கதையும் கதாபாத்திரமும் உணர்த்துகிறது. அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம் கூறிக்கொள்வது உங்களின் ஜான்.